இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த கலர் பிடிக்கும், எந்த விஷயம் பிடிக்கும் எந்த விஷயம் பிடிக்காதுன்னு கூட நிறைய பெற்றோருக்கு தெரியாது. நான் இதை சொன்ன உடனேவே சில பெற்றோர் வந்து கொஞ்சம் கோபமாக கூட என்ன பார்க்கலாம். பட் நல்லா உன்னிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், எந்த பறவை பிடிக்கும், எந்த அனிமல் பிடிக்கும், ஓகே, எந்த ஃப்ரெண்டு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சொன்னோன்னு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அவன் ஃப்ரெண்டுலாம் தெரியுமே அப்படின்னு. ஏன்னா அவன் அடிக்கடி அந்த ஃப்ரெண்டோட பேரை நம்ம வீட்டில் சொல்லியிருக்கிறதுனால நமக்கு அவனோட ஃப்ரெண்டோட பேர் தெரியும், யார் பிடிக்காதுன்னு கூட தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிடிக்குதில்ல அந்த ஃப்ரெண்டை ஏன் பிடிக்கும்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ அந்த ஃப்ரெண்டை பிடிக்கும்னு சொல்லுவான், ஆனால் ஏன் பிடிக்கும்ன்றது நீங்கள் இன்னும் நல்லா அவங்க கூட ஷேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவனை மட்டும் உனக்கு பிடிக்குதுங்கிற என்ன விஷயம்டா, ஏன் அவனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட நிறைய பேசி பார்க்கும்போது அப்போ தெரியும் அவன் ஏதோ இவன் கேட்டிருப்பான், அவன் முன்னே இவனுக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவன்கிட்ட இருக்கும். அதை பார்த்து இந்த குழந்தைக்கு அவனை ரொம்ப ஃப்ரெண்டு பிடிச்சிரும். இவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால மட்டும் இல்லை, அவன்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, இவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் அந்த கேரக்டர் அவன்கிட்ட இருக்குன்னா கூட அவனோட இவன் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டை பிடிக்காது, அந்த ஃப்ரெண்டை ஏன் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இவனுக்கு ஏதாவது ஒன்று கேட்டு இவன் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை வேற குழந்தையோட அவன் பேசுகிற விதம் பிடிக்காம இருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று இந்த குழந்தைக்கு பிடிக்காத விஷயம் அவன் பண்ணியிருப்பான், அதனால் அவனை இவனுக்கு பிடிக்கல. ஸோ இதை நம்ம ஆராயும் போது தான் நமக்கு அந்த குழந்தை என்ன கேரக்டரில் வளர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸ், இப்போ ஒரு எந்த அனிமலை பிடிக்குது, எந்த பறவையை பிடிக்குது, இப்போ ஒரு கழுகை பிடிக்குதுன்னா கூட அது ஏன் பிடிக்குது அப்படிங்கிறது நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த கழுகோட விஷயம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத நம்ம ஒரு கலரை பிடிச்சிருக்கோ, இல்லை ஹைட்டாக பறக்கும்ல அதை பற்றி பேசிட்டு அது புரிஞ்சதுனால பிடிச்சிருக்கோ, இந்த ஸ்கையோட கிங் அது இல்லையா? ஸோ சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா மாதிரி, ஆகாயத்தின் ராஜா கழுகு, ஸோ அதனால் அதை பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு கலர் பிடிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயத்துக்கு காரணத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசி பேசி நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காரணத்தோடு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தை என்ன கேரக்டரில் வளர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். நாம் இன்னும் என்ன நல்ல விஷயம் கொடுக்கணுமோ அதை நம்ம அழகாக சேர்த்து கொடுத்து அந்த குழந்தைய ரொம்ப நல்லா வளர்க்க முடியும். ஸோ அதனால் இந்த குழந்தையோட நல்லா ஷேர் பண்ணுங்க, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஏங்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள்.